UPI பரிவர்த்தனை மூலம் இந்தியர்கள் அதிக செலவு செய்வதாக டெல்லி இந்திரபிரஸ்தா இன்ஸ்டிடியூட் நடத்திய ஆய்வில் தகவல். UPI பரிவர்த்தனையால் தனிநபர்கள் சேமிப்பை இழந்து வருவதாகவும் ஆய்வில் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்கள் நயினார் நாகேந்திரனின் MLA கோட்டாவில் பயணித்தது CBI விசாரணையில் தகவல். கைதானவர்களின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் திட்டம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட பாமக நிர்வாகிகள் விரும்புவதாக ராமதாஸ் தகவல். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசை முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டிக்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் பேச்சு. பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவை யூடியூபில் இருந்து நீக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் நடவடிக்கை. யூடியூப் நிறுவனத்திற்கு பரிந்துரை கடிதம் அனுப்ப முடிவு. சர்வதேச விண்வெளி மையத்தை சென்னையில் மீண்டும் காணலாம் என நாசா தகவல். கிழக்கு தென்கிழக்கு திசையில் நாளை காலை 4:14 முதல் 4:17 மணி வரை தென்படும் என அறிவிப்பு. திருச்சி போலீசாரால் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழகம் அழைத்து வரப்பட்டார். ரயில் மூலம் தமிழகம் வரவழைக்கப்பட்டு பின்னர் காவல்துறை வாகனத்தில் திருச்சிக்கு அழைத்து சென்ற போலீசார். வர்த்தகம் தொடங்கியவுடன் மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 700 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. தேர்தல் தேதி வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பங்குச்சந்தை உயரக்கூடும் என அமித்ஷா அறிவிப்பு. வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை 5 மணிக்கு திறப்பு. நாளை மறுநாள் அதிகாலை 5 மணி முதல் மே 19ஆம் தேதி இரவு 10 மணி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு. T20 கிரிக்கெட் போட்டியில் அதிக வெற்றிகளை பெற்று தந்த கேப்டன் என்ற பெருமையை பெற்றார் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கேப்டன் பாபர் அசாம். அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வென்றதன் மூலம் 45 போட்டிகளை வென்று கொடுத்த கேப்டன் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். ஆந்திராவில் வரிசையில் நிற்காமல் வாக்களிக்க சென்றதற்கு தட்டி கேட்ட வாக்காளரை சரமாரியாக தாக்கிய OSR கட்சியின் MLA வேட்பாளர். வாக்குச்சாவடி வாசலிலேயே சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதற்கான இந்த தேர்தலில் நிலையற்ற காங்கிரஸை மக்கள் ஏற்க மாட்டார்கள். பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து இஸ்லாமிய வாக்காளர்களின் அடையாள அட்டையை வாங்கி பாஜக வேட்பாளர் மாதவிலதா சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு. இணையத்தில் வீடியோவை பதிவிட்டு தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்பும் வாக்காளர்கள். சென்னையில் செல்ல பிராணிகள் வளர்க்க உரிமம் கோரி கடந்த 3 நாட்களில் 2300 பேர் விண்ணப்பம். கடந்த 10 மாதங்களில் 272 பேர் மட்டுமே ஆன்லைனில் உரிமம் பெற்ற நிலையில் 3 நாட்களில் 2300 பேர் விண்ணப்பம். மெட்ரோ ரயில் நிலைய ஊழியரை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பின்னணி பாடகர் வேல்முருகன் காவல் நிலைய பின்னணியில் விடுவிப்பு. ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரி பதிவு செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் தொடரும் விவகாரத்தில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து. CBSE 12ஆம் வகுப்பு தேர்வில் 98.47% தேர்ச்சியுடன் தேசிய அளவில் 3வது இடம் பிடித்தது சென்னை மண்டலம். திருவனந்தபுரம் முதலிடமும் விஜயவாடா 2ஆம் இடமும் பிடித்ததாக CBSE அறிவிப்பு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வதுதான் தனது முதல் பணி என ராகுல் காந்தி பேச்சு. உத்தரப்பிரதேசம் ரேபரேலியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேச்சு. தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் லூசியானோவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் ஸ்வேரேவ்.
நாளை நடைபெறவுள்ள ரவுண்ட் அப் சுற்றில் போர்ச்சுகலின் நுனோவை எதிர்கொள்ள உள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.